அன்பான ரிஷபராசி நேயர்களே, குரு மே 1ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேஷ ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு வருகிறார். அது ஜென்ம குரு என்று பெயர். பொதுவாக ஜென்மத்தில் குரு இருப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதகம் இல்லை. ஏனென்று சொன்னால் குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை விட அது பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் பலம் ஜாஸ்தி என்பது பொதுவான ஒரு ஜோதிட கருத்து. அந்த வகையில் குரு 5, 7, 9 ஆகிய வீடுகளை பார்ப்பார். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அதை குரு பார்ப்பதனால் பூர்வ புண்ணியத்தினால் போன ஜென்மங்களில் செய்த புண்ணியங்களின் மூலமாக இந்த காலகட்டத்தில் நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். ஆக பூர்வ புண்ணியம் நன்றாக இருப்பதால் வேற எந்த பெரிய பாதிப்புகளும் வராது, பயப்பட தேவையில்லை. அடுத்தது புத்திரஸ்தானம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது. பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வளர்ந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் எல்லாம் கிடைக்கும். அடுத்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் வீடு என்பது மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள். ஸோ மனைவியின் மூலமாக உங்களுக்கு நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். மனைவி வீட்டார் சம்பந்தப்பட்ட வகைகளில் இருந்து உதவி ஒத்தாசைகள் எல்லாம் கிடைக்கும். அடுத்து உறவினர்கள், பொதுவாக உறவினர்கள் மூலமாக நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். நண்பர்களும் இந்த நேரத்தில் நல்ல உதவி ஒத்தாசைகள் செய்வார்கள். அடுத்து தொழில் கூட்டாளிகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்களும் கூட இருப்பவர்கள் கூட நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருப்பதனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய பாதகம் இல்லை. இப்போதைக்கு வீடு மாற்றுவது, வேலை மாற்றுவது, இடம் மாற்றுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. புதிய முயற்சிகளும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. வியாதிகள் சின்னதாக பிரச்சனை கொடுக்குற வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்பத்திலேயே பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்கள் ஓட்டுவதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்ற பொது விஷயங்களில் தலையிடுவது, அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவதெல்லாம் வேண்டாம். நான் உண்டு, வேலை உண்டு, வீடு உண்டு என்று இருந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. யாருக்கும் இந்த நேரத்தில் பண உதவிகள் செய்வது, ஜாமீன் போடுவது, கேரண்டர் போன்றெல்லாம் செய்யக்கூடாது. அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளியில் போகிற இடங்கள், வர்ற இடங்கள் எல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த பெரிய பாதிப்பையும் கொடுக்காது. அதே நேரத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்வது தான் சிறப்பானது. ஜாதகத்தில் தசாபுத்திகள், கிரகநிலைகள் நன்றாக இருந்தால் எந்த பெரிய பாதகமும் இல்லை. இந்த குரு பயிற்சி என்பது ஒரு 40% மட்டுமே